ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். நம்ம காலையில் சாப்பாடு வடித்ததுக்கப்புறம் மத்தியானம் பேலன்ஸ் கொஞ்சம் சாப்பாடோ குழம்போ இந்த மாதிரி மிச்சம் இருந்துச்சுன்னா அதை சூடு பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் போட்டு சூடு பண்ணுவோம். ஏன்னா இந்த சின்ன கிண்ணத்துலேயே நம்ம சூடு பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் சூடு பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த கிண்ணத்தில் இருக்கக்கூடிய சாதத்தை அப்படியே அந்த கடாயில் வச்சு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு சாதத்தை சூடு பண்ணி எடுத்துடலாம். இதனால் உங்களோட டைமும் சேவ் ஆகும், உங்கள் வேலையும் பார்த்திங்கன்னா மிச்சமாகும். இல்லைனா நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு இட்லி குக்கரில் ஸ்டீமர்லேயோ எதுலையாவது வச்சு நம்ம சூடு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த பாத்திரத்தையும் நம்ம வாஷ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் வச்சுருக்க அந்த பாத்திரத்துலேயே நம்ம கொஞ்சமாக வச்சுருக்கக்கூடிய குவான்டிட்டியான குழம்போ ரைஸோ சூடு பண்ணியும் எடுத்துடலாம். நீங்கள் பாத்திரம் பார்த்திங்கன்னா டபுள் பாத்திரம் வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கட்டிங் போர்டில் நம்ம காய்கறிலாம் கட் பண்ணும்போது அந்த தோலெல்லாம் அப்படியே பார்த்திங்கன்னா கீழெல்லாம் விழுந்துடும். இல்லை அதை தனியாக நம்ம எடுத்து டஸ்ட்பினில் போடுற மாதிரி இருக்கும். ஸோ கவுண்டர் டாப்பையும் நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி அந்த கட்டிங் போர்டு கீழே ஒரு கவரை வச்சுருங்க. வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி நம்ம கவர் வச்சிட்டோன்னா ஒரே டைமில் நீங்கள் பீல் பண்ணுற எந்த காய்கறியோட தோலாக இருந்தாலும் அந்த தோலை அப்படியே நீங்கள் கவருக்குள்ளே போட்டுடலாம். இல்லை எல்லாத்தையும் இந்த மாதிரி கட்டிங் சாப்பர் போர்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக அந்த கவருக்குள்ளே போடலாம். ஸோ இந்த கவரை நீங்கள் அப்படியே எடுத்து தூக்கி டஸ்ட்பினில் போட்டுடலாம். ஸோ உங்களோட டைமும் பார்த்திங்கன்னா சேவ் ஆகும். க்ளீனும் நீங்கள் ரொம்ப பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இல்லைனா நம்ம கவுண்டர் டாப் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா விழுந்துருச்சுன்னா அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம ஆனியன்லாம் ரொம்ப மெலிசாக ஸ்லைஸ் வேணும். தயிர் பச்சடிக்கெலாம் பார்த்திங்கன்னா கடையிலலாம் கொடுக்கும்போது ரொம்ப தின்னாக இருக்கும். அதாவது அதோட மெலிசாக இருக்கும் ரொம்ப. ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்டில் நைஃப் வச்சு ட்ரை பண்ணோன்னா வராது. ஸோ அதுக்கு இந்த மாதிரி கிரேட்டர் கண்டிப்பாக நம்ம வீட்டில் எல்லோரும் வச்சுருப்போம் காய் துருவுறதுக்கு. அதில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு நடுவில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். இந்த ஆப்ஷனில் நீங்கள் சீவுனிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல மெலிசாக வரும். ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு தின்னாலாம் நம்மளால் கையில் பார்த்திங்கன்னா கட் பண்ணவே முடியாது. ஸோ குட்டி குட்டியாகவும் உங்களுக்கு வரும், தின்னாகவும் வரும். ஸோ தயிர் பச்சடிலாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கடையில் கொடுக்கறது ரொம்ப தின்னாகவும் இருக்கும், மெலிசாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கிரேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் அழகாக பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக மெலிசாக பார்த்திங்கன்னா வரும். ஸோ நம்ம நைஃப்பில் கட் பண்ணும்போது இந்த அளவுக்கு நம்மளுக்கு தின் வராது, ரொம்ப திக்னஸாக இருக்கும். அப்படி இது இல்லைன்னா நம்ம தோல் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பீலர் வச்சுருப்போம் இல்லையா, இந்த உருளைக்கிழங்கோட தோல் அந்த மாதிரி தான். ஸோ அதை வச்சு கூட நீங்கள் இந்த ஆனியனை மெலிசாக பார்த்திங்கன்னா சீவி எடுத்துக்கலாம். பட் இந்த மெத்தடோட ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆனியன் நல்லா பார்த்திங்கன்னா மெலிசாக வரும். இது ஆனியனுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் உருளைக்கிழங்குலாம் பஜ்ஜி போடுறதா இருந்தால் கூட இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணி நல்லா பாயில் ஆகி சூடானதுக்கப்புறம் நம்ம பால்லாம் பார்த்திங்கன்னா சூடு பண்ணணும், இல்லை காஃபிலாம் சூடு பண்ணணுன்னா இந்த மாதிரி நம்ம கிளாஸில் மிச்சம் இருந்துச்சுன்னா ஊற்றி வச்சுருவோம் இல்லையா, அதை குடிக்கிற சூடுக்கு நம்ம பண்ணுறதுக்கு திருப்பி ஒரு பெரிய பாத்திரத்தில் தான் நம்ம ஊற்றி வைப்போம். இந்த கிளாஸோடு வச்சு சூடு பண்ண மாட்டோம். அந்த மாதிரி பண்ணும்போதும் உங்களுக்கு பாத்திரம் வாஷ் பண்ணுற வேலை இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதுக்கு நடுவில் இந்த மாதிரி கிளாஸ் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக பார்த்திங்கன்னா அது சூடாயிரும். ஸோ இதனால் நீங்கள் அந்த பாத்திரத்தையும் வாஷ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன டிக்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா நாளும் எல்லாராலையும் ஆக்டிவாக இருக்க முடியாது இல்லையா. ஸோ கொஞ்ச நாள் எப்போயாவது நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, நம்மளுக்கு டல்லாக இருக்குன்னா அந்த டைமில் இந்த மெத்தட்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சூடு பண்ண தண்ணியை கீழே ஊற்றாமல் அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பர், அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் இருக்கும் இல்லையா, அதை இந்த மாதிரி போட்டு ஊற வச்சுருங்க. ஸோ ஒரு 2 செகண்ட்லேருந்து 5 செகண்ட் ஊற வச்சுட்டா போதும்.
ஸோ ஊற வச்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணுறனால நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும். இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு எடுக்கிறனால அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் ஆகும். ஸோ ஒரு சுடு தண்ணி நீங்கள் சூடு பண்ணாலே போதும். பாலையும் வந்து பாலோ காஃபியோ டீயோ நீங்கள் சூடு பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்க்ரப்பரையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சிங்கில் சில பேர் சிங்க்லேருந்து பேட் ஸ்மெல் வரும், அடப்பு இருக்கும், பூச்சிலாம் இருக்கும், கரப்பாம்பூச்சிலாம். அதே மாதிரி பாத்ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த பைப் லைனில் இந்த மாதிரி தண்ணி நீங்கள் ஊற்றி விட்டுக்கலாம். ஸோ ஒரு வாட்டி சூடு பண்ண தண்ணியை நம்ம மூணு விதமாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டிஷ் வாஷ் லிக்விட்லாம் நம்ம வாங்குவோம். இதை வாங்கிட்டு நம்ம அப்படியே பாத்திரம் கழுவும் போது அந்த பவுலில் போட்டு வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ நிறைய நுரையாக வர்ற மாதிரி இருக்கும். இதனால் இது சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலியாயிரும், ரொம்ப நுரையும் வரும். அப்போ பாத்திரம் வந்து நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கழுவிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு எப்போவுமே டிஷ் வாஷ் லிக்விட் வாங்கிட்டு வந்தோடனே வேறு ஒரு பாட்டிலில் கொஞ்சமாக ஊற்றிட்டு இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறனால நீங்கள் எவ்வளோ வேணுமோ அது வேணுன்றப்போது எடுத்து ஊற்றி நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி கடுகுலாம் வந்து தாளிப்போம் இல்லையா? ஸோ கடுகுலாம் தாளிக்கும் போது நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு போட்டோன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மேலெல்லாம் தெறிக்கும். ஸோ அது தெறிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் இதெல்லாம் நம்ம போட்டதுக்கப்புறம் அது தெறித்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா அது என்ன தான் தெரிச்சாலும் அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அடங்கிரும். ஸோ இதனால் உங்களுக்கு வெளியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விழாது. சில பேர்லாம் பிக்னஸாக இருக்காங்கன்னா தைலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பட்டுரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கடுகு தாளிக்கும் போது கேஸ் ஸ்டவ்லலாம் கூட விழும். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த டிப்பை அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம கேஸ் ஸ்டவ்வில் ஏதாவது சிந்திட்டாலோ இல்லை லைட்டாக ஏதாவது விழுந்துட்டாலோ அதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு கிச்சன் டவல் வச்சு க்ளீன் பண்ணுவோம். அப்படி க்ளீன் பண்ணும்போது டவல் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஈரமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் வாங்கி வச்சிட்டிங்கன்னா இதை க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக நீங்கள் இதை வச்சுக்கலாம். கிச்சன் டவல் வந்து தனியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக வந்து நீங்கள் ஈரம் பண்ணிவிட்டு எந்த இடத்துல லைட்டாக அழுக்கு இருக்கோ அந்த இடத்துல லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டால் அந்த அழுக்கெல்லாம் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் இதை நீங்கள் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதுவாக கிச்சன் டவல் தான் இருந்துச்சுன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஞ்சாதான் இல்லை ஈரமாகவே இருந்துகிட்டு இருக்கும். இது ஈரமாக இருக்கும்போது நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி தொடச்சி விட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுக்கலாம். அது ட்ரை ஆனதுக்கப்புறமும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிச்சன் டவல்ன்ற போது உங்களுக்கு உடனே ஈரமாயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து இருந்துச்சுன்னா ஆன்லைனில் நான் அதை வந்து டேக் பண்ணுறேன். கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.